ஆண்டவரே பகுதி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து திருவின் கருத்துக்களை மூடி மறைந்து காத்துக் கொள்வீராக. சிறப்பாக வழிபாட்டை தியானிக்க போகிற வார்த்தைகளை நீர் எங்களுக்கு நன்மையாக திருமையாக ஆசீர்வாதமாக மாற்றிக் கொள்வீராக. ஆண்டவரே ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு புது நம்பிக்கை கொடுக்க நீர் எங்களுக்கு அருள் செய்யும்படியாக வேண்டுகின்றோம். இந்த வழிபாடு முழுவதும் தூய பிரசன்னம் என்று நினைத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான உயிரான உயிரான
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை படிக்க கேட்போம். இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அத்தியாயம் திருவாக்குகள் 22 முதல் 25 முடியும். ஒரு நாள் இயேசுவும் அவருடைய சீடர்களும் படகில் ஏறியதும், ஏரியின் அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று அவர் அவர்களுக்கு சொன்னார். அவர்களும் படகை செலுத்தினார்கள். படகு போய்கொண்டிருந்த பொழுது அவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார். அப்பொழுது ஏரியில் புயல் அடித்தது, படகு நீரால் நிரம்பியது. அவர்கள் ஆபத்துக்கு உள்ளானார்கள். அவர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றையும் நீரின் கொந்தளிப்பையும் கடிந்து கொண்டார். உடனே அவை ஓய்ந்தன, அமைதி உண்டாயிற்று. அவர் அவர்களிடம், உங்கள் நம்பிக்கை எங்கே என்றார். அவர்கள் அச்சமும் வியப்பும் நிறைந்தவர்களாய், இவர் காற்றுக்கும் நீருக்கும் கட்டளையிடுகிறார், அவை இவருக்கு கீழ்ப்படுகிறனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கொடுக்கப்பட்ட செய்தி பகுதி படித்து நிறைவாயிற்று. கிறிஸ்து உமக்கே மாற்றி உண்டாவதாக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளைக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவர். வார்த்தையில் இருக்கிற மறைபொருளை நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை நீர் திறக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். உண்மையாகவே நம்பிக்கை இழந்த எங்களுக்கு உமது வார்த்தைகள் நம்பிக்கை கொடுக்கட்டும். வாழ்விழந்த எங்களுக்கு உமது வார்த்தைகள் புது வாழ்வை கொடுக்க உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொடுக்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே நான் வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் தேவையான நல்ல சுகமல ஜீவனை கொடுப்பாராக. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை, இக்கட்டான இந்த பாதையில நாம் கடந்து போகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு உடன் வந்து நல்ல மேய்ப்பராக தொடர்ந்து நம்மை போஷிக்கும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்ம வழிநடத்தும்படியாக நம் ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அவர் நல்ல மேய்ப்பராக இருந்த வழிநடத்த ஆண்டவரை நான் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நாடுகளுக்குள் நமது சிந்தனைக்கென்று நமது பேராயத்து வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால், படைப்பு கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றது. Creation proclaims the glory of God. படைப்பு கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றது. நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஒழுங்கின்மையிலிருந்து ஒழுங்கான நிலைக்கு கடவுள் கொண்டு வருகின்றார். இந்த படைப்பை அவர் ஒழுங்கின்மையிலிருந்து ஒரு ஒழுங்கான நிலைக்கு கொண்டு வருகின்றார். அதாவது முறையற்ற நிலையிலிருந்து ஒரு முழு முறையான நிலைக்கு இந்த படைப்பை கடவுள் கொண்டு வருகின்றார். அது மாத்திரமல்ல, வெறுமையிலிருந்து முழுமைக்கு நேராக கடவுள் இந்த படைப்பை கொண்டு வருகிறார். ஒன்றும் இல்லாததிலிருந்து கடவுள் இந்த படைப்பை, முழு படைப்பை அவர் உருவாக்கினார். ஆகவே கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புகளும், கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் கடவுளை அது மாட்சிப்படுத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் கடவுளை அது மாட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த இயற்கையை காணுகின்ற பொழுது நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்றோம், கடவுளை மாட்சிமைப்படுத்தும். ஏனென்றால் அவருடைய படைப்பு மிக உன்னதமானது, அவருடைய படைப்பு மிகவும் ஆச்சரியத்துக்குரியது. அவருடைய படைப்பு எல்லோரையும்
வியக்கத்தக்கதாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையாகவே அது மிகையாகாது. அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 11:19 முதலாம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது கடவுள், அதாவது படைப்பு அவரது கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த படைப்பு நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அவருடைய மகிமை எப்படிப்பட்டதென்று இந்த படைப்பு நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதென்று இந்த படைப்பு நமக்கு வெளிப்படுத்துகின்றதை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே நாம் அதை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். கடவுள் படைத்த ஒவ்வொன்றும் அவருடைய மாட்சியை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றதை நாம் அநேக இடங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் கடவுள் இந்த படைப்புக்கு நிறைவாகத்தான் மனு குலத்தை படைத்தார். இந்த படைப்பை முழுவதும் 6 நாட்களில் அவர் படைத்து முடித்தார், மனிதனையும் சேர்த்து. ஆகவே எல்லா படைப்புகளும் கடவுளை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது, கடவுளை மாற்றிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மனிதன், மனு குலம்தான் கடவுளுடைய படைப்பின் மகுடமாகிய இந்த மனு குலம்தான் கடவுளுடைய மாட்சியை மகிமைப்படுத்தாதபடிக்கு தங்களுடைய சொந்த வழியிலே சென்று கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தங்களுடைய இஷ்டமான வழியிலே பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சுய எண்ணத்தோடு, சுய சிந்தையோடு, சுய லாபத்திற்காக இந்த மனுக்குலம் பயணப்பட்டு போய் கொண்டிருக்கின்றதை அநேக வழியிலே வரலாற்றிலே நாம் பார்த்தோம், தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆகவே இந்த படைப்பு அனைத்தும் கடவுளை மகிமைப்படுத்துகின்றது ஒன்றை தவிர, என்னவென்றால் மனுக்குலத்தை தவிர. அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை சிறப்பாக படைத்தார், இந்த படைப்பின் மகுடமாக நம்மை வைத்தார். எப்படி மற்ற படைப்புகள் எல்லாம் கடவுளை மகிமைப்படுத்துகிறதோ அதே போல் நம் வாழ்விலும் நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற படைப்புகளாக, கடவுளை மாட்சிமைப்படுத்துகின்ற படைப்புகளாக நீங்களும் நானும் இருக்க கடவுள் இந்த வேளையில் நம்ம அன்போடு கூட அழைக்கின்றார். 3 குறிப்புகளை சொல்லி இந்த அருளை நான் முடிக்க விரும்புகின்றேன். முதலாவதாக நாம் பார்க்கிற பொழுது, முதல் குறிப்பாக கடவுள் நோக்கத்தை நிறைவேற்றி கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்தும் படைப்பு. கடவுள் நோக்கத்தை நிறைவேற்றி கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்தும் படைப்பு. கடவுள் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்திற்காக படைத்தார். படைத்த எல்லாவற்றையும் கடவுள் ஒரு நோக்கம் இருந்தது, அந்த நோக்கத்திற்காக எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் அவர் படைத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நீங்க 3:14 வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, சூரியன் சந்திரன் ஒளி கொடுக்க படைத்தார். அது மாத்திரமல்ல, மரம், செடி, கொடி இவையெல்லாம் காற்றை கொடுக்கும்படியாக, அதன் மூலமாக பழங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கொடுத்தார். சூரியனும் சந்திரனையும் ஒளி கொடுக்கின்ற நோக்கத்திற்காக கடவுள் அந்த படைப்பை அவர் படைத்தார். இன்று அளவும் கடவுள் எதற்காக தன்னை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கின்றது சூரியனும் சந்திரனும். அந்த நோக்கத்திலிருந்து அந்த படைப்புகள் வழிவிலகி போகவில்லை. அந்த நோக்கத்திற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களா இன்று அளவும் கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு படைப்பு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கடவுள் எதற்காக ஒவ்வொன்றையும் படைத்தாரோ அது தன்னுடைய அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றிக் கொண்டே போய்கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 19 முதல் 2 வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், வானம் கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறது, வான்வெளி அவன் கையின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. வானம் கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றது. ஆகவே கடவுள் இந்த படைப்பின் நோக்கம் எதற்காக படைத்தாரோ அந்த படைப்புகள் எல்லாம் அந்த நோக்கத்திற்கு இன்று அளவும் அது போய்கொண்டே இருக்கிறது. கடவுள் நோக்கத்தை அது நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் படைப்புக்கு மகுடமாக படைத்த மனிதன் தான் கடவுள் எதற்காக தன்னை படைத்தாரோ அந்த நோக்கத்தில் அவன் விலகி செல்கின்றான். இங்கே சூரியனை பார்க்கின்ற பொழுது படைப்பு எல்லோருக்கும் சமமாகத்தான் படைத்தார் கடவுள். எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாதபடிக்கு எல்லோருக்கும் சமமாகத்தான் படைத்தார். சூரியன் எல்லோருக்கும் ஒளி கொடுக்கும். ஒரு கூட்டத்திற்கு மாத்திரமல்ல, ஒரு இனத்திற்கு மாத்திரமல்ல, ஒரு ஜாதிக்கு மாத்திரமல்ல, ஒரு நாட்டுக்கு மாத்திரமல்ல, ஒரு இடத்திற்கு மாத்திரமல்ல, முழு உலகுக்கும் கடவுள் அந்த சூரியனை சமமாக படைத்தார். ஆகவே தான் சூரியன் இன்று அளவும் எல்லோருக்கும் ஒளி கொடுக்கின்றது. சூரியனிடத்தில் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், ஏழை என்ற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. இன்று அளவும் கடவுள் எந்த நோக்கத்திற்காக அந்த சூரியனை படைத்தாரோ
படைப்பை எல்லாம் சமமாக படைத்தாரோ அந்த நோக்கத்தை இன்று அளவும் அது வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை கடவுள் உதிக்க பண்ணுகின்றார். ஆகவே அந்த சூரியன் அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாதபடிக்கு எல்லோருக்கும் அங்கே சமமாக வெளிச்சத்தையும் ஒளியையும் கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அது மாற்றமல்ல, காற்றுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அது எல்லோருக்கும் வருகிறது. ஏழைகள் இல்லத்திற்கும் போகும், பணக்கார இல்லத்திற்கும் அது போகும், ஆணுக்கும் போகும், பெண்ணுக்கும் போகும், உயர்ந்தவனுக்கு போகும், தாழ்ந்தவனுக்கு போகும். அதனிடத்தில் வித்தியாசமே கிடையாது. அது எல்லோருக்கும் சமமாகத்தான் கடவுள் அதை படைத்தார். அன்புக்குரியவர்களே, கடவுள் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்திற்காக அவர் படைத்தார். இவர்களை எனக்கென்று உருவாக்கினேன், இவர்களை துதியை சொல்லி வருவார்கள். கடவுள் சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு வார்த்தை ஏசாயா 43:21 நாம் இதை காணலாம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கடவுள் உங்களையும் என்னையும் படைத்ததன் நோக்கம் என்னவென்றால், நாம் அவருடைய துதியை சொல்லுகின்ற பிள்ளைகளாக, நாம் அவரை இந்த உலகத்திலே மாட்சிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக, நாம் அவரை இந்த உலகத்திலே மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்கும்படியாக கடவுள் உங்களையும் என்னையும் அவர் படைத்தார். நம் பேச்சு, நம் செயலில், நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களில் நாம் யாரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், நாம் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட படைப்புகளாகிய நாம் என்ன செய்கின்றோம்? அநேக வேளைகளிலே கடவுளை இழிவுபடுத்துகின்றோம். ஏனென்றால் மனித உள்ளம் மாசுபட்டிருக்கின்றது, ஏற்றத்தாழ்வுகளால் நிறைந்திருக்கின்றது, மார்க்க பேதங்களால் நிறைந்திருக்கிறது, தீய எண்ணங்களால் நிறைந்திருக்கின்றது, பொறாமையினால் நிறைந்திருக்கின்றது, கேடுகளினால் நிறைந்திருக்கின்றது. ஆகவே கடவுளுடைய படைப்பாகிய நாம் அந்த கடவுளை வெளிப்படுத்தாதபடிக்கு இந்த தீய எண்ணங்கள் எல்லாம் நம் உள்ளத்தை அது குடிக்கொண்டு நாம் கடவுளை இழிவுபடுத்திக் கொண்டு வருகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மை படைத்ததின் நோக்கம் என்னவென்றால், நாம் அவரை இந்த உலகத்திலே வெளிப்படுத்த வேண்டும், நாம் அவரை இந்த உலகத்திலே மாட்சிமைப்படுத்த வேண்டும். எப்படி என்றால், நமது சொல்லால், நமது செயலால், நமது நடக்கையால் ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளை வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். மனிதனை படைத்ததன் நோக்கம் என்ன? அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் கடவுள் மனிதனை படைத்தார் என்றால், அவர் துதியை சொல்ல, அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பை இந்த உலகத்திலே நாம் வெளிப்படுத்தும்படியாக. கடவுள் அன்புள்ளவர். அந்த அன்பை நாம் பிறருக்கு எடுத்து போக வேண்டும். அந்த அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை போல அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். கடவுள் பட்சபாதம் உள்ளவர், ஒருவரையும் புறந்தள்ளுகிறவர் அல்ல, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர். அதே போல நீங்களும் நானும் இந்த உலகத்திலே கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நமக்குள்ளாக சின்ன சின்ன வட்டங்களை போட்டுக்கொண்டு அந்த வட்டங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் இனம், என் மதம், என் மக்கள் அப்படி என்று சொல்லி சின்ன சின்ன வட்டங்களை போட்டு நாம் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் வட்டங்களை உடைக்கின்ற ஆண்டவர், வட்டங்களை தகர்த்தெறிகிற ஆண்டவர், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர். அப்படி ஏற்றுக்கொண்டால் தான் நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, பிறர் துன்பத்தில் பங்கு பெற வேண்டும். நாம் பிறர் துன்பத்தில் பங்கு பெறுகின்ற பொழுது அங்கே கடவுள் மாட்சிமை அடைகின்றார். பிறர் துன்பத்தை நாம் துடைக்கின்ற பொழுது அங்கே கடவுள் மாட்சிமை அடைகின்றார். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நம்மை படைத்ததன் நோக்கம் என்னவென்றால், இந்த இறையரசை இந்த உலகத்துக்குள்ளே கட்டி எழுப்ப வேண்டும். அதுதான் நம் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு காரியம் என்று சொல்லலாம். இங்கே கடவுள் நம்மை படைத்ததன் நோக்கம் அவரை வெளிப்படுத்தும்படியாக, அவரை மாட்சிப்படுத்தும்படியாக. அது மாத்திரமல்ல, இறையரசை இந்த உலகத்திலே நிறுவும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். படைப்புகள் எல்லாம் ஆண்டவர் எதற்காக படைத்தாரோ அந்த படைப்பை இந்த அளவும் அது நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறது. அதே போல கடவுள் உங்களையும் என்னையும் படைத்ததன் நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு இந்த உலகிலே அதை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று அநேக மக்கள் துன்பத்திலே, துயரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அநேக மக்கள் இழப்புக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அநேக மக்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலமே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற மக்கள் என்று அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் துன்பத்திலே பங்கு பெறுகின்ற கிறிஸ்தவர்களாக,
அவள் துன்பத்திலே பங்கு பெறுகின்ற நல்ல மனிதர்களாக, அவள் துயரங்களை துடைக்கின்ற அன்பு கரங்களாக நீங்களும் நானும் இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இன்று நம்மிடத்திலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி செய்கிற பொழுது அந்த இடத்திலே நம் மூலமாக கடவுள் அங்கே மாற்றி பெறுகிறார். இந்த படைப்பின் மூலமாக அந்த கடவுள் மாற்றுமை பெறுகிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால், இரண்டாவது குறிப்பாக கடவுள் படைப்பை பாதுகாத்து அவர் மாட்சியை வெளிப்படுத்துகிறார். கடவுளின் படைப்பை பாதுகாத்து அவருடைய மாட்சியை நாம் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். படைப்புகளை பாதுகாப்பது மனித கரங்களில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இந்த படைப்பை நாம் பாதுகாக்க கடவுள் நம்மிடத்திலே ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த படைப்பு நமக்கு மாத்திரம் சொந்தமல்ல, இது முழு உலகுக்கும் சொந்தம். இந்த படைப்பு நமக்கு மாத்திரம் சொந்தமல்ல, வரும் சந்ததிகளுக்கும் இது சொந்தமாக்கி கொடுக்க நமது கடமையாக இருக்கிறது. ஆனால் மனிதனின் ஒழுங்கின்மை படைப்புகளை அழித்துக் கொண்டே இருக்கிறது. மனிதனின் பேராசை படைப்புகளை சிதைத்துக் கொண்டே இருக்கிறது. மனிதனின் சுயநலம் படைப்புகளை நசுக்கிக் கொண்டே இருக்கின்றதை நாம் அநேக இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 6:5 பார்த்தோம் என்றால், மனிதனின் அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று, இருதயத்தின் தோட்டம் நித்தமும் கொல்லாதது என்று சொல்லி மனிதனை படைத்ததற்காக கடவுள் இங்கே வேதனைப்படுகிறார். இந்த படைப்பை எல்லாம் கடவுள் படைத்து மனிதனிடத்திலே கொடுக்கின்றார். இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால், இதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இதை பராமரித்துக் கொள்ளுங்கள், இதை உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் கொடுங்கள். அதுதான் அதன் நோக்கமே, அதுதான் அது காரியமே, அதுதான். படைப்புகளை பாதுகாப்பது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு கடமை. ஆனால் நமது ஒழுங்கின்மையான வாழ்க்கை என்ன செய்கிறது என்றால், படைப்பை அழித்துக் கொண்டிருக்கிறது. படைப்புகள் அழிந்து கொண்டிருக்கின்றது. படைப்புகள் எல்லாம் சிதைந்து கொண்டிருக்கின்றது. இந்த மனிதனில் ஒழுங்கில்லாத இந்த வாழ்க்கை அவனை மாத்திரமல்ல, அவனை சூழ்ந்திருக்கிற அனைவரை மாத்திரமல்ல, இந்த படைப்புகளையே அது அழித்துக் கொண்டிருக்கிறதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, தண்ணீர் தண்ணீர் தண்ணீர், எங்கு பார்த்தாலும் தண்ணீர், ஆனால் குடிக்க ஒரு துளி கூட இல்லை என்று டெய்லர் ஹாரிசன் என்கின்ற ஒருவர் சொல்லுகின்றார். எல்லாரும் தண்ணீர், ஆனால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர், தூய்மையான தண்ணீர் எங்குமே கிடையாது. எல்லாம் மாசுபட்டு விட்டது. அது மாத்திரமல்ல, மரங்களை அழித்து கட்டிடங்களை கட்டுவதனாலே அங்கே காற்று அங்கே மாசுபடுகின்றது. மரங்களை அழிப்பதனாலே மழை வருவதில்லை. இதனால் வறுமை தலைவிரித்து ஆடுகின்றது. இங்கே ஏழை எளிய விவசாயிகள் தங்கள் வாழ்வையே அங்கே முடித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இவை எல்லாம் சுயநலத்தினாலே மனிதன் படைப்புகளை அழித்துக் கொண்டிருக்கிறான். இந்த படைப்பு யாருக்கும் சொந்தமல்ல. நாம் அதை அனுபவிக்கலாம். அனுபவித்து அதை எதிர்வரும் சந்ததிகளுக்கு நாம் அதை பத்திரமாக கொடுப்பது நமது கடமை. அப்படி கொடுக்கிற பொழுதுதான் அங்கே கடவுள் நம் மூலமாக மாட்சிமை பெறுகின்றார். இந்த படைப்பை நாம் பாதுகாப்பதினாலே கடவுள் அங்கே மாட்சிமை பெறுகின்றார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே நாம் செயல்படுகின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் இந்த படைப்புகளை பாதுகாக்கின்ற செயல்பாடிலே நாம் இறங்க வேண்டும். செயல்பாடு நம் வாழ்விலே வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படும் பொழுது அந்த படைப்பு அங்கே பாதுகாக்கப்படுகிறது. அதன் மூலமாக கடவுள் அங்கே மகிமைப்படுகின்றார். மூன்றாவதாக, கடைசி குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால், கீழ்ப்படிதலின் மூலம் கடவுள் ஆட்சியை வெளிப்படுத்தும் படைப்பு. இந்த நாளிலே படுகை கேட்ட நற்செய்தி பகுதியாகிய லூக்கா 8ஆம் அத்தியாயம் 22 முதல் 25 திருவாக்குகள் இதை மையமாக வைத்து இதை நாம் சிந்திப்போம். லூக்கா 8ஆம் அத்தியாயம் 22ஆம் திருவாக்களை பார்க்கிற பொழுது இயேசு சீடர்களோடு படகில் அக்கறைக்கு போகிறார். திருப்பணிகளை முடித்த இயேசு தன் சீடர்களோடு படகில் ஏறி, வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று தன் சீடர்களை அழைத்து கொண்டு போகிறார். ஓர் இடத்திலே நின்று விடுகிற ஆண்டவர் அல்ல. இயேசு எப்பொழுதுமே ஒரு இடத்திலே நின்று விடுகிற ஆண்டவர் அல்ல. அவர் என்ன செய்தாரா? கடந்து போய்கொண்டே இருக்கின்றவர். அதாவது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அவர் சுற்றி கொண்டே இருக்கின்றவர், நன்மை செய்து கொண்டே இருக்கின்றவர், அனைவரும் பாதுகாத்துக் கொண்டே இருக்கின்றவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் இக்கரையில் இருப்பதல்ல,
அக்கறைக்கும் நாம் போக வேண்டும். ஆகவே இயேசு இங்கே எதை வெளிப்படுத்துகிறது என்றால், மக்களை தேடி போகின்ற ஒரு நபராக தன்னை இங்கே வெளிப்படுத்துகின்றார். மக்களை தேடி போய் உதவி செய்கின்ற இயேசுவாக தன்னை அவர் இங்கே வெளிப்படுத்துகின்றார். இங்கே லூக்கா 8ஆம் அத்தியாயம் 23ஆம் திருவாக்கை நாம் பார்த்தோம் என்றால், இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே கடல் சுழல் காற்று அதிகமாகி அந்த படகு தண்ணீரால் அங்கே நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய போராட்டம் இங்கே நடக்கின்றது. என்ன போராட்டம் என்றால், அங்கே பயணத்தை துவங்கின இந்த சீடர்கள் இயேசுவோடு துவங்கினார்கள். அவர்கள் வாழ்வையே அச்சுறுத்துகின்ற ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. அந்த கடல் கொந்தளித்து பெரும் காற்று வந்து அவர்கள் இருந்த படகு அங்கே தண்ணீரால் முழுகிற அளவிற்கு ஒரு பெரிய ஆபத்து அவர்களை நோக்கி வந்தது. சீடர்கள் வாழ்வு இங்கே கேள்விக்குறியாக மாறிவிட்டது. அன்புக்குரியவர்களே, இன்று நாமும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேர் ஆபத்து, உலகமே எதிர்பார்க்காத ஒரு பேர் ஆபத்து, COVID-19 இந்த பேண்டமிக், ஒரு பேர் ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கின்றது. ஒரு ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலம் நாம் இதோடு போராடி கொண்டிருக்கிறோம். 1.5 ஆண்டு காலம் நாம் இதோடு தவித்துக் கொண்டிருக்கிறோம். என்று முடியும் என்கின்ற ஒரு பெரிய இயக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்வையே இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை எத்தனை அருமையானவர்கள் நாம் இழந்திருக்கிறோம். எத்தனை ஊழியக்காரர்களை நாம் இழந்திருக்கிறோம். எத்தனை சிறுவர்களை நாம் இழந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இழப்பின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு பேர் ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. இங்கே பார்த்தோம் என்றால், சீடர்களின் வாழ்வு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. ஏனென்றால் ஒரு பேர் ஆபத்து அவர்களை நோக்கி வந்தது. அங்கே படகு முழுகுகின்ற அளவிற்கு அங்கே தண்ணீர். அவர்கள் பயந்து போனார்கள். நாம் அப்படித்தான் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார்கிட்ட போய் பேசலாம், பேசினா எது ஆயிடுமோ, இங்கே போனா எது ஆயிடுமோ என்று சொல்லி பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் நாம் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு இருந்தார் என்றால் அந்த பயத்திற்கு அங்கே இடமில்லை. இயேசு இருந்தார் என்றால் அங்கே எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வந்தாலும் அவர் நம்மை எளிதிலே மீட்டெடுப்பார். அவர் நம்மை அருமையாக பாதுகாப்பார். இங்கே லூக்கா 8ஆம் அத்தியாயம் 24ஆம் திருவாக்கை நாம் பார்த்தோம் என்றால், சீடர்கள் இயேசுவிடம் வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்விலே எப்பொழுது இக்கட்டு வருகிறதோ, நம் வாழ்விலே எப்பொழுது துன்பம் வருகிறதோ, நம் வாழ்வில் எப்பொழுது துயரங்கள் வருகிறதோ, எப்பொழுது பாடுகள் வருகிறதோ, நாம் செல்ல வேண்டிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அன்புக்குரியவர்களே, இந்த COVID-19 மனித ஞானத்தால் நிச்சயமாக ஒழிக்கவே முடியாது. மனித ஞானத்தால் நிச்சயமாகவே இது அழிக்க முடியாது. இதை அழிக்க, இதை ஒழிக்க ஒருவர் உண்டென்றால் அது ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. என்றால் இது தீய சக்தி. தீய சக்தியை அழிப்பதற்கு இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். இங்கே சீடர்கள் ஆபத்து வந்த பொழுது இயேசுவை தேடி ஓடினார்கள். நீங்களும் நானும் இயேசுவை தேடி ஓட அழைக்கப்படுகிறோம். இயேசுவை தேடி நம்ம ஓடணும்னா நிச்சயம் ஆண்டவர் இந்த தீய சக்தியை உலகத்தில் இருந்தவர் எடுத்து போடுவார். இந்த உலகத்திலிருந்து அவர் அதை நீக்கி போடுவார். ஜபத்தின் வழியாக ஆண்டவர் இயேசுவை நாம் தேடி போக வேண்டும். ஜபத்தின் வழியாக ஆண்டவர் இயேசுவிடம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயம் நமக்கு அவர் விடுதலையை கொடுப்பார். இந்த வாழ பிரச்சனை வந்த பொழுது இயேசுவை தேடினார். ஆண்டவர் இயேசு எழுந்து இயற்கை மேல் இருந்த அவருடைய அதிகாரத்தை இது வெளிப்படுத்துகிறது. இயேசு எழுந்து துன்பம் வருகின்ற பொழுது அதை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிற ஆண்டவர் அல்ல அவர் இறங்கி வருகிறார். இஸ்ரவேல் மக்கள் அங்கே துன்பத்தில் இருந்த பொழுது, அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் இறங்கி வந்தார். கடவுள் முச்செடியிலே, எரிகிற முச்செடியிலே தன்னை வெளிப்படுத்தினார். எப்பொழுதெல்லாம் தன்னுடைய கையின் கிரியைகளாக அந்த படைப்பு துன்பத்தில் இருக்கிறது, அப்பொழுதெல்லாம் கடவுள் இறங்கி வந்து தன் படைப்பை மீட்டெடுக்கின்ற கடவுள். இன்றும் நிச்சயமாக ஆண்டவர் நமக்காக இறங்கி வருவார். நாம் எல்லோரும் அவர் கையின் கிரியைகள். இப்போது நாம் ஆபத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறோம். தீய சக்தியில் மாற்றிக்கொண்டு வேதனைகளை நாம் வெந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயம் இறங்கி வந்து நம்மை மீட்டெடுப்பார். ஆண்டவர் இயேசு அந்த சீடர்கள் போய் சொன்ன பொழுது அவர் உடனே எழுந்து, இயேசு எழுந்து அங்கு விடுகிறார். காற்றையும்
நீரின் கொந்தளிப்பையும் அவர் அங்கே கடிந்து கொள்ளுகிறார். அந்த தீய சக்தியை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். காற்றையும் கொந்தளிப்பையும் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். உடனே அங்கே அமைதல் உண்டாயிற்று. இங்கே நாம் வேதத்தை பார்க்கிற பொழுது இயற்கை கடவுளுக்கு, இயற்கை இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தது. அவர் கடிந்து கொள்கிறார், இறையாதே அமைதலாயிரு. அவர் கடிந்த பொழுது அந்த இயற்கை அமைதியாயிற்று. இயற்கையை கட்டுப்படுத்த ஒருவரால் முடியாது, ஆனால் இயேசுவால் முடியும். இயேசுவால் அதை கட்டுப்படுத்த முடியும், மனிதனால் முடியாது. இயற்கை சக்திக்கு ஈடாக மனித சக்தி ஒரு நாள் இருந்ததே கிடையாது. இயற்கையை கண்ட்ரோல் பண்ண நம்மால் முடியவே முடியாது, ஆனால் இயேசுவால் முடியும். அவர் சொன்னார், அந்த இயற்கை அவருக்கு கீழ்ப்படும். காற்றும் அந்த கடலும் அமைதியாகி இயற்கை கீழ்ப்படிதல் மூலமாக கடவுளை மாட்சிமைப்படுத்தினது. ஆனால் மனிதர்களாகி நீங்களும் நான் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம்? ஆதாம் ஏவாள் அந்த துவங்கினது கீழ்ப்படியாமல் இன்றளவும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தோம் என்றால், இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் நாம் பார்த்தோம் என்றால், மனிதன் மாத்திரம்தான் கடவுள் வாழ்க்கைக்கு கீழ்ப்படியாத ஒரு படைப்பு. ஆகிய நாம் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் படைப்பு இயற்கை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தது. படைப்பாகிய நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ்ப்படிய, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய கடவுள் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். எப்பொழுது நாம் கடவுளுக்கும் இயேசுவின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது நம் வாழ்வில் இருக்கிற துன்பங்களை ஆண்டவர் நிச்சயம் எடுத்து போடுவார். நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பார். நம் வாழ்விலே எல்லா நிறைவான நன்மைகளையும் கொடுப்பார். கடவுள் நம்மோடு எப்பொழுதும் இருக்கின்றார். இந்த படைப்பு கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாமும் படைப்புகள் தான், கடவுளின் கையின் கிரியைகள் தான். நாமும் கடவுளை மாட்சிமைப்படுத்த, கடவுளை மகிமைப்படுத்த கடவுள் நம்மை அன்போடு அழைக்கிறது. வாழ்வில் ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம். இந்த சுயத்தை வெறுத்து நாம் இயேசுவை நம்பி நம் வாழ்வை அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயம் நம் மூலமாக அவர் மகிமைப்படுவார், நம் மூலமாக அவர் மாட்சிமைப்படுவார். அந்த இறையரசை உலகிலே கட்டுகின்ற இறை கூட்டமாக ஆண்டவர் நம்மை உருவாக்குவார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய இறை மக்களை மீண்டுமாக அனைவரையும் வாழ்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்தில் பயணப்பட்டு போய்கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் தாமே நமக்கு நல்ல மேற்பராக மட்டுமாக அவர் நடத்துகிற அவருடைய அளவற்ற அன்புக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். உண்மையாகவே அநேகரை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தங்களுடைய பிரியமான இழந்து வாடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்காக நீங்கள் செபிக்கும்படி நம்மோடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து கடவுள் ஆண்டவர் இயேசு இந்த கொரோனாவை முற்றிலுமாக ஒழிக்கும்படியாக உங்கள் குடும்ப ஜெபங்களிலே, உங்கள் தனி ஜெபங்களிலே நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். நாம் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபத்திலே தரித்திருங்கள். இந்த விடுதலைக்காக நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நிச்சயம் அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நம்ம திருச்சபையின் வழியாக அநேகருக்கு உதவிகளை செய்து கொண்டு வருகின்றோம். ஆகவே கடவுளால் ஏவப்பட்டவர்கள் நீங்கள் அரிசி ரைஸ் பேக் வாங்கி கொடுக்கலாம், மற்ற மளிகை சாமான்களை வாங்கி கொடுக்கலாம், ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அநேகர் வந்து கொண்டிருக்க அவர் கொடுப்பதற்கு அது வசதியாக இருக்கும். ஆகவே ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்வது நமது கடமை. ஆகவே அந்த கடமையை நாம் செய்கிற போது அதன் வழியாக கடவுள் மகிமைப்படுகின்றார், அதன் வழியாக கடவுள் மாட்சிமைப்படுகின்றார். அம்மா வந்து கேட்டாங்க, ஏன் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது அப்படின்னு. உண்மையாகவே மிகவும் வருத்தமா இருந்தது. ஏதாவது கொடுங்க, ஏதாவது இடத்துக்கு இருந்தவைகளை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சோம். உண்மையாகவே ரொம்ப கஷ்டத்துக்கு மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவுவது இதுதான் சரியான நேரம். கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கடவுள் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை மேல் கொடுப்போம். நீங்கள் ரைஸ் அரிசியாக வாங்கி கொடுக்கலாம், இல்லை பருப்பு எண்ணெய் ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உண்மையாகவே அது ஏழை எளிய மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அப்படி செய்கின்ற பொழுது கடவுள் உங்களையும் குடும்பத்தின் ஆசீர்வதிப்பார். மூலமாக அவருடைய திருப்பெயர் மாற்றுமையார். கண்களை மூடி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே,
எங்கள் தாயும் தந்தையுமானவரே, உம்மை துதிக்கும், உம்மை ஸ்தோத்திரிக்கும், உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த காணொலி வழிபாட்டிற்காக நன்றிகளை நாங்கள் செலுத்துகிற வழிபாட்டிலே ஆண்டவரே பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவர் உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த கிருபைக்கரம் எங்களோடு இருக்கட்டும், நன்மைக்கரம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் மூலமாக ஆண்டவரே வாழ்விழந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கற்றுக்கிறோம். இதனால் பாதிக்கப்பட்ட மருத்துவமனை இருக்கிற ஒவ்வொருவருக்கான வேண்டுகின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த கிருபையின் கணக்கு ஒவ்வொருவரையும் தாங்கி பலப்படுத்தி நல்ல சுக பல ஜீவனை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து அனைவரின் தேவைகளை அற்புதம் அதிசயமாக சந்திக்க வேண்டும் என்றோம். இந்த நாளிலே ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அவளை பசி ஆற்றுகின்ற உண்மை கிறிஸ்துவாக நாங்கள் இருக்க நீரை உதவி செய்ய வேண்டும் என்றோம். எங்கள் புரிதை பகிர்ந்து கொடுத்து ஆண்டவரை பசி ஆற்றுகின்ற உண்மை மக்களாக நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு அருள் செய்வீராக. ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து பராமரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலை பயணப்பட்டு போகின்ற பொழுது நீர் எங்களோடு வந்து ஆண்டவரே தேவர்கள் பயணத்தினை வாய்ப்பு பண்ணுவீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே எங்கள் மூலமாக அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்கிற கருவிகளாக நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே வெகு விரைவிலே இந்த கொரோனா முற்றிலுமாக ஒழித்து எங்கள் புது வாழ்வை கொடுக்க நீர் எங்களுக்கு அருள் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களின் நாமத்தை. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் இறையரால் கூட்டுருவோம்